மட்டும்தான் பிரதமராக வேண்டுமா? பாஜகவை எதிர்க்கும் அதிமுக. மோடியா லேடியா அப்படின்னு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பேசினாங்க. ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அதிமுக பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருதுன்னு விமர்சனங்கள் அதிமுக மேல வைக்கப்பட்டுச்சு. என்னதான் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து விலகினாலும் அதிமுக பாஜக கூட ரகசிய நட்புறவுல இருக்காங்கன்னு அதிமுகவை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நேரடியாவே விமர்சிச்சாங்க. இந்த நிலையில அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மோடி தொடர்பா பேசின விஷயம் அதிமுக பாஜகவை நேரடியா எதிர்க்க தயாராகிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. பாஜக எதிர்ப்புங்கிறது மட்டுமில்லாம பிரதமர் மோடியவே விமர்சிச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையா திமுக கூட்டணிக்கு போறத அதிமுகவோட இந்த முடிவு தடுக்குங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. பாஜகவை எதிர்க்க தயாராகி விட்டதா அதிமுக? பாஜக எதிர்ப்பு அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்ச பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு பெருமையா சொல்றீங்க, அதுல யாருக்குமே முதலமைச்சராக தகுதி இல்லையா? சேலத்துக்காரருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கான்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. வேலூர்ல நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காரு. வேலூர்ல செய்தியாளர்களை சந்திச்ச KP முனுசாமி, பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடிய பாஜக முன்னிறுத்தது, அண்ணாமலையும் மோடிய பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துறாரு. பாஜகவில் கோடிக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறதா பாஜக தலைவர்கள் சொல்லி வர நிலையில அந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள்ல மோடியை தவிர வேற யாருக்குமே பிரதமராகிற அளவுக்கு தகுதி இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. மேலும் 2 முறை பிரதமராக இருந்த மோடியை நீங்க 3வது முறையா பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துறீங்க. அது போலத்தான் அதிமுக பொதுச் செயலாளராகவும் 4 வருஷம் முதலமைச்சராகவும் இருந்த எடப்பாடி பழனிசாமியை 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்துறதா சொல்லியிருக்காரு KP முனுசாமி. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் அதிமுகவின் தேர்தல் பணிக்குழுக்கள்ல முக்கியமானதா பார்க்கப்படும் தொகுதி பங்கீட்டு குழுவில் முதன்மையானவராகவும் இருக்க KP முனுசாமியின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாக இருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலை பாஜக கூட சேர்ந்தே அதிமுக சந்தித்தது. அப்பவே அதிமுக மற்றும் பாஜக இடையில சுமூகமான சூழல் இல்லை. அதிமுகவினரே பாஜக கூட்டணிய விரும்பல அப்படின்ற மாதிரியான செய்திகள் பொது வெளியில பேசப்பட்டுச்சு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்களை விமர்சிச்சதும் பதிலுக்கு ஜெயக்குமார், CV சண்முகம் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பொது வெளியிலேயே பாஜகவை கடுமையா விமர்சிச்ச நிகழ்வுகளும் அதிமுக பாஜக உறவுல மேலும் சிக்கலை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து கூடின அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பாஜக உடனான கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேற முடிவு செஞ்சிருக்கிறதா செய்தியாளர்களை சந்திச்ச அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவிச்சாரு. அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல இருந்து பொதுக்கூட்டம் வர பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமா அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. சிறுபான்மையினர் நலனுக்காக பாஜக கூட்டணியில இருந்து விலகினதா அதிமுக தலைவர்கள் சொன்னாலும் அதிமுக பாஜகவை பொது வெளியில விமர்சிக்காமலேயே இருந்து வந்தாங்க. இந்த நிலையில இப்போ அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பிரதமராக மோடியை தவிர பாஜகவில் ஆள் இல்லையான்னு பேசி இருக்கிறது பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்ய அதிமுக தயாராகிட்டதை காட்டுற விதமா இருக்கிறதா சொல்லப்படுது.
தொகுதி பங்கீட்டு குழுவில் முதன்மையானவராக இருக்கிற அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பாஜகவை விமர்சிச்சு பேசியிருக்கிறது அதிமுக பாஜகவை நேரடியா எதிர்க்கிறதா சொல்லப்படுது. பல இடங்கள்ல அதிமுக தான் சிறுபான்மையினர்களின் உண்மையான பாதுகாவலன்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா பேசி வரதை வச்சு சிறுபான்மையினர்களின் வாக்குகளை குறிவச்சு அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குறத புரிஞ்சுக்க முடியுது. பாஜக தேசிய தலைமையை விமர்சிக்கிறது மூலமா சிறுபான்மையினர்களின் வாக்குகளோடு சேர்த்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் பெற அதிமுகவோட வியூகமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. பாஜகவை நேரடியா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு அதிமுகங்கிற வாதத்தை KP முனுசாமியின் பேச்சு உறுதி செஞ்சாலும் இன்னும் EPS எந்த கூட்டத்திலையும் நேரடியா விமர்சிக்காம இருக்கிறது மட்டுமே அதிமுக இன்னும் முழுமையா பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்காத கட்சியா காட்டுது. அப்படி ஒரு விஷயத்தை அதிமுக கையில் எடுத்தா அது அவங்களோட வாக்கு வங்கியை பலப்படுத்தும்னும் கணிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.